Hello friends, I am Shiva and hi hello என்னுடைய அன்பார்ந்த டியர்ஸ். ஓகே, சாமானியன். ஸோ இந்த படத்தை பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படம் எதுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ராமராஜன் சாருடைய ஃபேன்ஸ் வந்து நம்ம இந்த ஜெயஸ்கமெண்ட் சேனலுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படம் பார்க்க கண்டிப்பாக போகணும், இந்த ரிவ்யூ வந்து போடணும் அப்படிங்கிறது என் மைண்டில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் படம் பார்க்க வந்து போனேன். பயங்கரமான எக்ஸைட்மெண்டோட போயிருந்தேன். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் 13 வருஷம் கழிச்சு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக இருந்த ஒருத்தர் அவர் வந்து சினிமாவில் காணாமல் போய் 13 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆசை. அதனால தான் படம் பார்க்க வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போயிருந்தேன். எனக்கு இந்த படம் என்னோட எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் ஹானஸ்டா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன். அதனால இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ராமராஜ சார் வந்து ஒரு சாமானிய மனிதன். ஓகேவா, ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு சாமானிய மனிதன். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேங்கை வந்து ஹைஜாக் பண்றாரு. ஓகேவா, அவ்வளவுதான், இதுதான் கதை. இப்போ ஒரு சாமானிய மனுஷனா வாழக்கூடிய ஒருத்தர் ஏன் இந்த பேங்கை வந்து ஹைஜாக் பண்ணணும், இந்த பேங்குக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம், இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு இப்படிங்கிறதான் இந்த படத்துல வந்து கதை. ஓகே, இந்த படம் வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸா எனக்கு வந்து எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா 13 வருஷமா அவருடைய படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் 100% வந்து பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பூர்த்தி வந்து பண்ணியிருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 13 வருஷமா ஒரு நடிகருடைய ஃபேன்ஸ் வந்து அந்த நடிகருக்காக வெயிட் பண்ணி அதே எனர்ஜியோட தியேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, என் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்க அப்பா ஏஜ் வந்து இருக்கும். ஆனா அதே எனர்ஜியோட அவர் போற சீனா இருக்கட்டும், அவர் வந்து மாசா பார்க்கக்கூடிய சீனா இருக்கட்டும், அந்த சீன்லாம் வந்து பயங்கரமா விசில் போடுறதும் கை தட்டுறதும் சத்தம் போடுறதும் இப்படி இருக்கும்போது 13 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு பிரசாதம் தான் இந்த ஒரு படம். அவங்களுக்கு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணியிருக்கும். ஆனால் நார்மல் ஆடியன்ஸா எனக்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன், கேளுங்க. இந்த படத்துல கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கதை. ஓகே, நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த படத்துல டைரக்டர் ராகேஷ் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, அதுக்காக ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி நம்ம ராமராஜ் சூஸ் பண்ணது. ஏன்னா அவர் இந்த ஒரு மெசேஜை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன், நம்மளோட ஒரு சீனியர் பர்சன். ஒரு பெரிய மனுஷன் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணால் நம்ம கேட்கலாம். ஓகேவா, அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு சினிமான்னு ஒரு ரூல் இருக்கா இல்லையா? ஓகேவா, இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் இருக்கு அப்படின்னா அந்த படம் வந்து 100% வந்து ஒரு அது என்ன ஒரு மெசேஜாக இருந்தால் யார் தான் வந்து படம் பார்ப்பாங்க? இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லா விதமான ஆடியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, அதை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க வந்து இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மெசேஜை வந்து டைரக்டர் சொல்ல வந்த விஷயம் ஓகே, ஆனால் இந்த சொன்ன விதம் வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகேவா, அதுக்காக கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக வந்து இந்த ஒரு ஜானரை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது வந்து மிஸ் ஆகுது. ஆனால் சொல்ல வந்த கருத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் கேட்கும்படியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்து மூலமாக, அதான் வந்து சொல்கிறேன். மற்றபடி எனக்கு வேற எதுவுமே வந்து தோணலை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக். ஓகேவா, இந்த படத்தில் மியூசிக் பண்ணது வந்து இளையராஜா சார் தான். ஓகேவா, இந்த படத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா சாரும் ராமராஜ சாரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த பழைய படங்கள் இருக்கும் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா செண்பகமே செண்பகம் அந்த ஒரு சாங்கு. ஸோ இப்படி நிறைய சாங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாங்ஸை வந்து ஒரு மெமரிஸுக்காக வந்து போட்டிருக்காங்க. இப்போ அது ஒரு படம் உண்டு, அது என்ன படம், ஒன்ஸ் மோர் படம். ஒன்ஸ் மோர் படத்துல வந்து சிவாஜி சாருக்கு வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து திரும்ப வந்திருக்காரு அப்படின்றத வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கறதுக்காக பழைய சாங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து உள்ள போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது. ஓகேவா, அது நம்ம வரவேற்க முடியாத விஷயம் தான். ஆனா இந்த படத்து மூலமா ராமராஜ் சார் இந்த அளவுக்கு வளருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஓகே, ஆனா இந்த படம் வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து ஓகே. இப்போ ஓவராலா என்னதான் சொல்ல வரேன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த படம் ராமராஜ் சாருடைய ஃபேன்ஸுக்கு ஓகேவான ஒரு படம். அதையும் தாண்டி இவங்க சொல்ல வந்து இந்த மெசேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மெசேஜ் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசை. ஆனால் இவங்க சொல்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாகவே நம்ம எந்த படம் பார்த்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா இந்த படத்தை போய் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான படம் வந்து இது வந்து இருக்காது. ஸோ இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் தான். எனக்கு புரிஞ்சது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராமராஜ் சாரோட ஃபேன்ஸ், நீங்க வந்து உங்க தலைவருடைய படம் வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்து வெளியே வந்திருக்கு.
நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நாளைக்கு இது மாதிரி பிடி சார் படத்தோட ரிவ்யூ வந்து வரப்போகுது. அதை நீங்க வந்து பார்க்க போறீங்க. அதனால இந்த ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய 1200 என்னுடைய அன்பார்ந்த தேசோட நீங்களும் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.